The clavicle is one of the most commonly broken bones, especially among people who play high-impact sports. This brace keeps... இப்போ ஒரு 40-year-old man ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, தவறி கீழே விழுந்துட்டாங்க, இந்த இடத்துல அடிப்படுது. அது என்னவாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் சவுந்தர், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், டி நகர், சென்னை. இப்போது இந்த இடத்துல அடிப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல முக்கியமாக 3 போன்ஸ் இருக்குது: கிளாவிக்கல், ஸ்கேப்புலா அண்ட் ஹியூமரஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸ். கிளாவிக்கல்லையே 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம்: மீடியல் தேர்ட், மிடில் தேர்ட் அண்ட் லேட்டரல் தேர்ட். ஸோ மீடியல் தேர்ட் அப்படின்னா அதுதான் ரொம்ப பெரிய போர்ஷன் ஆஃப் தி கிளாவிக்கல் விச் அட்டாச்சஸ் டு தி ஸ்டர்னம். அந்த நமக்கு நடுவில் இருக்கிற எலும்போட அது அட்டாச் ஆகிருக்கும். ரெண்டாவது பகுதி தான் மிடில் போர்ஷன். மிடில் போர்ஷன் இஸ் அ வெரி தின் போர்ஷன் விச் கனெக்ட்ஸ் தி லேட்டரல் அண்ட் தி மீடியல் சைட். மூணாவது வந்து லேட்ரல் சைட். லேட்ரல் போர்ஷன் இஸ் ஃப்ளாட் போர்ஷன், அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கிளாவிக்கல் போன். ஒரு சைட் கான்வெக்ஸாக இருக்கும், இன்னொரு சைட் கான்கேவாக இருக்கும். எல்லா பாடியிலையும் 2 கிளாவிக்கல் போன்ஸ் இருக்குது. தெர் ஆர் 2 காலர் போன்ஸ், த லெஃப்ட் சைட் அண்ட் தி ரைட் சைட். இப்போது இந்த எலும்பு முறிஞ்சிருச்சு, முக்கியமாக மிடில் தேர்ட், அதாவது டயாஃபைசியல் போர்ஷனில் முறிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுட்டா தானாகவே அது ஹீல் ஆகிடும். இதுவே லேட்ரல் சைட், அதாவது ஓரமாக அது ஃப்ராக்சர் ஆகிருந்தது அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஒரு ஃபிகர் ஆஃப் 8 பிரேஸ் போட்டு ட்ரீட் பண்ணலாம். இல்லை ஒரு ஆர்ம் ஸ்லிங்கில் இருந்தாலே போதும், அது அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா தானாகவே கூடிடும். எப்போ ரொம்ப மால் அலைண்டாக இருக்கோ, இல்லை லேட்ரல் தேர்ட், அது ஓரமாக அந்த போனோட ஒரு எண்டில் ஃப்ராக்சர் இருந்தால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? 2 வகையாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எலாஸ்டிக் நெயில், டைட்டேனியம் எலாஸ்டிக் நெயில். ரெண்டாவது வந்து பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ். இது 2 மெத்தட் தான் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த எலாஸ்டிக் நெயில் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியல் சைட், இந்த பக்கத்துலேருந்து பொருத்தி அந்த ஃப்ராக்சர் மூலமாக செலுத்தி அந்த இன்னொரு பக்கம் வைப்பாங்க. இது வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் கழித்து இந்த எலாஸ்டிக் நெயிலை நம்ம எடுத்துடலாம் வெளியில். இதுவே வந்து பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் போட்டால், பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸை 2 வகை இருக்குது. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மெடிக்கல் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் அண்ட் டைட்டேனியம் பிளேட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது தான் டைட்டேனியம் பிளேட்ஸ். இந்த டைட்டேனியம் பிளேட்ஸ் எப்படி பொறுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேல் பக்கமாக நம்ம அதை ஓப்பன் பண்ணி உள்ளார அந்த ஃப்ராக்சரை ரெடியூஸ் பண்ணி அந்த பிளேட்டை பொருத்தி ஒரு பக்கம் 3 ஸ்க்ரூ, இன்னொரு பக்கம் 3 ஸ்க்ரூ பொருத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும்? குறைஞ்சது 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த எலும்பு முழுசாக கூட 3 மாதம் ஆகும். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 வீலர் ஓட்ட முடியும், வெயிட் தூக்க முடியும். ஆர்ம் ஸ்லிங், ப்ராட் ஆர்ம் ஸ்லிங்னு இருக்குது, அந்த ஆர்ம் ஸ்லிங்கில் கையை வச்சுக்கணும். கையை வந்து இப்படி மேலே தூக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. 1 மாதத்துக்கு 2 வாரத்தில் தையல் பிரிச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ராக்சர் நல்லாவே கூடி உங்களுக்கு அந்த மேடும் பள்ளமாக இருக்கிற ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஆனால் என்ன, தழும்பு மட்டும் இருக்கும். ஒருவேளை ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே விடலாம், அது கூடிடும். ஆனால் ஸ்கின் பக்கரிங் இருக்கும். தட்ஸ் அ வெரி காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸ் ட்ரீட்டிங் கன்சர்வேட்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி கிளாவிக்கல் ஃப்ராக்சர்ஸ், இந்த மாதிரி காலர் போன் ஃப்ராக்சர் ஆனது அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஃபஸ்ட் ரெஸ்ட், ஐஸ் பேக்ஸ், ஆர்ம் ஸ்லிங்னு இருக்கும். ஆர்ம் ஸ்லிங் வந்து நீங்கள் எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கும். அது வாங்கி கையை நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இல்லை மருத்துவரை போய் பார்த்து தகுந்த சிகிச்சை எடுத்துக்கணும். தேங்க்யூ.